மோகன் சாருக்கு வயசு ஆயிடுச்சா அப்படின்னு நமக்கு அது யோசிக்க தோண மாட்டேங்குது. சூப்பர் ஸ்டார் படம் பார்த்தோன்னா இந்த வயசுலேயும் நடிச்சிட்டு இருக்காரு அப்படி ஒரு ஃபீல் கொடுக்குது. மோகன் சார் படம் இவ்வளோ வயசுலையும் நடிக்கிறாரா அந்த ஃபீல் கொடுக்கல. ஏன்னா அவர் பார்க்கும்போது அப்படி தெரியல, நல்லா இளமையாக தான் இருக்கார். படம் நல்லா இருந்தது, அவரோட ஆக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. இது வரைக்கும் பார்க்காத மோகன் சார் இதில் பார்க்கலாம். அப்பா பொண்ணு பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோகன் சார் அப்போ வந்து ஹீரோவாக பார்த்தா இப்போ ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்துருக்கோம். ஒரு அப்பாவோட ஒரு பொண்ணோட அப்பா மாதிரி பார்த்துருக்கோம். நல்லா இருக்கு. ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சதா எனக்கு பிடிக்கல பர்சனலாக. அதுதான் எனக்கு நான் மைண்ட் செட் வேற மோகனை பற்றி. இப்போ இது எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். சாங்ஸ் நல்லா இருந்தது, அவரோட ஆக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. எப்பவுமே பார்க்க மோகன் சாரோட வித்தியாசமாக இருந்து நல்லா இருந்தது. மெசேஜ் இருக்கு, பட் படமும் நல்லா இருக்கு. அது அந்த போலி மாத்திரை அதை பற்றி தான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு, அவரோட கம்பேக் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஃபுல்லாக த்ரில்லர். அவருக்கு அது செட் ஆகல, அவர் லவ் அந்த மாதிரி தான் இருக்கும். இது பெருசாலாம் இல்லை, ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப சொதப்பிட்டாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது. மோகன் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கம்பேக். நான் படமே பார்க்க மாட்டேன், ஆனால் இந்த படம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருக்கு, படம் நல்லா இருக்கு. பெண்களை கடத்தி இந்த மாதிரி இது நாட்டு மக்களுக்கு பெண்களுக்கு விழிப்புணர்வு தரணும். எல்லாருக்குமே, பெண்கள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒரு அப்பனுக்கும், ஒரு தகப்பனுக்கும் எல்லாருக்கும் தேவையானது. ஸ்டோரி முதல்ல தெரியாது, நமக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது. திடீர்னு பார்க்கும்போது அப்பா பொண்ணுன்றதுக்கு தெரிஞ்சுது. அதுக்கேற்ற மாதிரி போயிட்டே இருந்தது. சூப்பராக இருந்தது படம். அப்பா பொண்ணுன்னும் போது எல்லாருக்குமே ஒரு பாசம் இருக்குல்ல, ஃபேமிலி ஸ்டோரியாக இருந்தது, நல்லா இருந்தது. இல்லை, சாங்ஸ் படத்தோடு ஒன்றி போகுது. சில பாடல்கள்லாம் நல்லா இருக்கு. அது அந்த அளவுக்கு போர் எல்லாம் அடிக்கல, நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்கே நல்லா பண்ணியிருக்காங்க. மோகன் சார் அவருடைய ஸ்கோப் நல்லா பண்ணியிருக்காரு. அப்பா பொண்ணு பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. பொம்பளை பசங்க வச்சிருக்கிறவங்கலாம் இந்த படத்தை போய் பார்த்தா நல்லா இருக்கும். அவர் பழைய பார்க்குற மாதிரி தான் இருந்தார். இதில் பாசம் தான் சார் மெயின் மெசேஜ். அது அம்மா அவங்களோட ஸ்ட்ரகிள், அந்த பசங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா இருந்தது சார். இப்போ இருந்த மோகனில் மைண்டில் செட் ஆயிருக்கு. இது எனக்கு பிடிக்கல. இந்த ஆக்ஷன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம், அவ்வளோதான். இதில் சுத்தமாக நல்லா இல்லைங்க. ஒரு சீனும் பிடிக்கல அப்படின்னா இல்லை, எனக்கு ஜென்ரலாக பிடிக்கல இந்த படம், அவ்வளோதான். ஆமாம், ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் லவ் இது பார்த்துட்டு இதில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செட் ஆகுமான்னு தெரில, பட் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ரொம்ப லேக் ஆச்சு. கதை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா நிறைய கடத்தல் விஷயம், பெண்கள் பாலியல் பலாத்காரம் தான். இன்னைக்கு மந்திரி எடுத்தாலும் சரி, அரசியல் எடுத்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த பெண்களை வச்சு தான் நடக்குது. இதில் அப்படியே டோட்டலாகவே வேறு. அப்பா பொண்ணு ஃபேமிலி அந்த சுச்சுவேஷன் இதில் இருக்குது. மெயினாக பொண்ணுக்காக அவர் நடிச்சிருக்க மாதிரி இருந்தது. நான் மோகன் சார் படம்னால எல்லா படத்துக்கும் போயிடுவேன். சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த படமும் பார்க்கணுன்னு ஒரு ஆசையெல்லாம் பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. எனக்கு அந்த ஒரு உயிரோட வலின்னா என்ன அப்படிங்கிறது ஏன்னா எனக்கு உயிரோட வலி தெரியும். அந்த வலி இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அதனால ஒரு 2 சொட்டு கண்ணீர் கூட விட்டுட்டேன். அது நல்லா இருக்கு. நடிப்பு விஷயத்துலலாம் எல்லாமே அதெல்லாம் பக்காதாங்க. கதை, ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் தான் மேட்ரு. அது கொஞ்சம் ரொம்ப லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் லேக், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ரொம்ப லேக் ஆகிடுச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே தான். அவர் ஆக்டிங்லாம் குறை சொல்ல முடியாது. அவர் இது ப்ரெசன்ஸ்லாம் நல்லா இருக்குது. இப்போ த்ரில்லர் மூவியாக இருக்குது, ரொம்ப செட் ஆகிற மாதிரி தெரியல இது. அதுக்காக அவரை சாஃப்டாகவே பார்த்துட்டு இது கொஞ்சம் வைலண்டாக இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஜானர், நல்லா தான் சார் இருக்கு. நல்லா இருக்கு சார். லாஸ்ட்டாக அந்த அப்பா பொண்ணு சேர்ந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவளுக்காக அழுததெல்லாம் நல்லா இருந்தது. பாட்டும் நல்லா இருக்கு. 2-3 சாங் இருக்கு, எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமாம், இதில் ஒரு சாங் ரொம்ப ஹிட்டாக இருக்கு, நல்லா இருக்கு. அப்பா சாங் நல்லா இருக்கு. ஓகே, நல்லா போகுது. அப்பா மகள் பாசம், அந்த பாசம் அது என்ன சொல்ல வராங்கன்னா, நிறைய பேர் இப்போது காலேஜ் பசங்களை குறி வச்சு டார்கெட் பண்ணி சில இல்லீகல் விஷயம் பண்ணுறாங்க இல்லையா, அதை அந்த சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க. டைரக்டர் விஜய் ஸ்ரீஜி நல்லா பண்ணியிருந்தார். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்ல நீட் ஸ்க்ரீன் பிளே. அதனால் யாருக்கும் கன்ஃபியூஷன் எதுவும் இல்லை. இந்த படம் இந்த சீன் எப்படி வந்தது, அந்த சீன் எப்படி வந்ததுன்னு கேட்குற மாதிரி இல்லை, கிளியராக இருக்குது. அண்ட் மோகன் சார் பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் ஹீரோவாக வந்திருக்கார். நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த லவர் பாய், சாஃப்ட் கேரக்டர் அதெல்லாம் தாண்டி இப்போது ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்திருக்கார். படம் ரொம்ப நல்ல படம். குடும்பத்தோட முகம் சுளிக்காமல் பார்க்க வேண்டிய படம். இதில் டபுள் மீனிங்கோ பாட்டுகளோ இல்லை வசனங்களோ எதுவும் கிடையாது. அப்பா பொண்ணுக்கு நடுவில் இருக்கிற பாசத்தையும், ஒரு பெண் குழந்தையை நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வெளியில் அனுப்பும்போது எல்லோரும் நல்லவங்க நினச்சி அனுப்ப முடியாது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்திருக்காங்க. இது நைஸ் படம், பார்க்க வேண்டிய படம். மோகன் சார் சாங்ஸ் நல்லா இருக்கும்னு அந்த காலத்தில் இருந்த இமேஜ் அது. அவருக்கு இந்த படத்தில் தனியாக அவருக்குன்னு பாடல்கள் எதுவும் கிடையாது. ஏன்னா இது ஆக்ஷன் படம். இதில் வரதெல்லாம் பேக்ரவுண்ட் சாங்ஸ் தான் வருது. நல்லா இருந்தது. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. மோகன் சார் நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டர் விஜய் ஸ்ரீ அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. அப்பா மகள் சென்டிமெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க படம். இல்லை, அதான் அந்த ஃபீல் இல்லை, அதுதான் சொல்கிறேனே, புதுசாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீலே வரல. மோகன் சார் ரெகுலராக பார்த்த ஒரு ஃபீலோடு தான் படம் பார்க்க முடியுது.
ஏன்னா ரொம்ப கேப் விட்டு இப்போ ராமராஜன் சார் நடிச்சார். அவர் இப்போ தேட்டரில் பார்க்கும்போது 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பார்க்குறோம்ப்பா அப்படின்ற ஒரு ஃபீலோடு பார்க்குறோம். மோகன் சார் அப்படி பார்க்க முடியல. ஏன்னா அவர் ரெகுலராக படம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த ஃபீல் நம்மளுக்கு கொடுக்குது. மோகன் சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனில் இறங்கியிருக்காரு. அது ஒரு வித்தியாசமாக இருக்குது.